துபாயில் விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்தியா தரப்பில் பங்கேற்ற தேஜஸ் விமானம் கீழே விழுந்த விபத்தில் விமானப்படை விமானி உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். துபாயில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ஏர் ஷோ நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சார்பில் தேஜஸ் போர் விமானம் சாகசத்தில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. திடீரென விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் விமானப்படை விமானி உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இந்திய போர் விமானமான தேஜஸ் சாகசத்தில் ஈடுபட்ட போது பயங்கர விபத்து நிகழ்ந்து விமானி உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. துபாயில் நடைபெற்று வரக்கூடிய விமான சாகச நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் தேஜஸ் விமானம் பங்கேற்றிருந்தது. அப்போது வானில் சாகசத்தில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராதமாக விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். துபாயில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இந்த சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தேஜஸ் விமானம் வானில் பறந்தபோது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விழுந்து நொறுங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விபத்தில் விமானி உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, தற்போது தேஜஸ் விமானம் துபாயில் ஒரு விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் போது விழுந்து நொறுங்கி இருக்கிறது. அதில் தற்போது அந்த தேஜஸ் போர் விமானத்தின் விமானி உயிரிழந்திருப்பதாக இந்திய விமானப்படை தற்போது உறுதியளித்திருக்கிறது. இது தொடர்பாக முன்பு விவாதிக்கும் போது பார்த்தோம். விமானமானது தரையிலிருந்து மிக குறுகிய உயரத்திலேயே பறந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த விமானம் கீழே உருகக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாது அந்த விமானம் கீழே வரும்போது அந்த விமானி அபாய காலங்களில் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் அல்லது எஜெக்ட் என்று சொல்வார்கள். அதில் அவ்வாறு அந்த விமானி எதுவும் செய்யவில்லை. அது கீழே விழுங்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்திருந்தோம். தற்போது இந்திய விமானப்படையும் அதை உறுதி செய்திருக்கிறது. இனி இந்த விழுந்து நொறுங்கியதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதாவது இந்த விசாரணைக்கு அந்த இந்த விபத்துக்கு காரணம் என்ன என்பது தொடர்பான அந்த விசாரணையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. அதே போல இந்த விமான விபத்து எதனால் நடந்தது, விமானி நடந்ததா அல்லது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறினால் இந்த விமான விபத்து நடந்ததா என்பதும் தற்போது அந்த விசாரணையில் தான் தெரிய வரும். மிக முக்கியமாக அதாவது இந்த விமான சாகசத்தில் ஈடுபடும் போது இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. தேஜஸ் போர் விமானமானது ஃபோர்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் என்று சொல்வார்கள். அந்த விமானம் தற்போது இந்திய விமானப்படை மட்டுமல்லாது இந்திய கடற்படையிலும் வெகுவாக பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த விமானம் சேவைக்கு வந்ததிலிருந்து இரண்டாவது முறை இந்த விமானம் இவ்வாறு விபத்துக்கு உள்ளாயிருப்பது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். அதே போல தற்போது இந்த விபத்து நடந்த துபாயில் இருந்தும் இந்த தகவல்களானது தற்போது வெளிவந்திருக்கிறது. அது தொடர்பான அந்த படங்களும் தற்போது பகிரப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் அந்த விமானத்துக்கு அருகே நெருங்கி தீ அணைப்பது போன்ற அந்த புகைப்படத்தையும் தற்போது துபாயிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.